உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் புலவர் நவமணி சண்முகவேல் அன்பு வணக்கம். நவமணி டிவி நேயர்களே, உங்களுக்காக ஒரு சிறு விளக்கம் கொடுக்க இருக்கிறேன். என்னவென்றால், சமாதி, ஜீவ சமாதி, இந்த இரண்டிற்கும் விளக்கம் தெரியாமல் பலர் வழிபாடு செய்கிறார்கள். சமாதி வேறு, ஜீவ சமாதி வேறு. அதென்ன சமாதி, ஜீவ சமாதி? சமாதி என்பது அந்த குழியிலே, அந்த கட்டடத்திலே உடல் அடங்கி இருப்பது சமாதி. ஜீவ சமாதி என்பது இந்த கட்டடத்திலே உடல் மட்டும் அடங்கவில்லை, உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை கவனமா நீங்க பார்க்கணும். மனிதனாக பிறந்தவன் சில கிரியைகள் செய்து சில ஆத்ம ஞானத்தை கண்டு துறவியாகிறான். விதிப்படி அவனுக்கு ஒரு முடிவு காலம் வருகிறது. அந்த முடிவு காலம் கூட அவனுக்கு தெரியாமல் பல துறவிகள் இறந்து விடுகிறார்கள். இறந்த உடலை எடுத்து அடக்கம் செய்வதுதான் சமாதி. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு சாமியார் விதிவயத்தால் இறந்த பின்பு அந்த உடலை சில ஈமக்கிரியைகள் செய்து சமாதியில் அடக்கம் செய்வதுதான் சமாதி. நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு மனிதன் தன் ஆத்ம ஞானத்தையும் அல்ல, நவக்கோளின் இயக்கத்தையும் இறைவனுடைய சித்தாந்த பேர் உண்மையும் உணர்ந்தவனுக்கு பிரபஞ்சம் அவனுள் கட்டுப்படுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அவனுள் அடக்கம். நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் அவனுள் ஒடுக்கம். அப்படி என்றால் அங்கே இறைவனுடைய திரு நடனத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ஞானிக்கு இந்த சட்டையை எப்போது கழட்ட வேண்டும் என்பது அவனுடைய உள் உணர்வு உணர்த்தும். அதுதான் இறை உணர்வு. அந்த உள் உணர்வு உணர்த்துகிற பொழுது தன்னுடைய அன்பு சீடர்களை அழைத்து, இத்தனாவது நாள் இத்தனை மணிக்கு இந்த வினாடியில் நான் உயிர் பிரிவேன், எனக்கு சமாதி இடுங்கள் என்று சொல்லி சமாதியில் அமர்கிறானே, அவன்தான் ஜீவமுக்தன். மற்றவர்லாம் ஜீவமுக்தன் இல்லை. உதாரணமாக சொன்னார், ராகவேந்திரா சுவாமிகள் ஏற்கனவே சமாதி பாதி தேர்வு செய்து அந்த சமாதியை பாதி எழுப்பி சிஷியர்களை கூப்பிட்டு, சில சிஷியர்களை ஒரு வாரத்திற்கு முன்னாடி பல இடங்களிலே இருந்து அவர்களை வர சொல்லி அந்த இறைவனை துதித்து ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லி அந்த குறிப்பிட்ட நேரத்திலே உயிர் துறக்கிறார். ஆவியை வெளியே விடுகிறார், சட்டையை கலற்றார். கல்லறையினுடைய இது நிறைவு பெறுகிற பொழுது கூட, பிருந்தாவனம் நிறைவு பெறுகிற பொழுது ஒரு தலைமை சிஷியர் வந்து அழுகிற பொழுது, இல்லை நான் இங்குதான் இருக்கிறேன் என்று சொன்னார். அதுதான் ஜீவ சமாதி. பழனியிலே புலிப்பாணி உள்ளே போய் விகல்ப சமாதியில் அமர்ந்திருக்கிறார் அல்லவா, அதுதான் சமாதி. மற்றதெல்லாம் பிணங்களை அடக்கம் செய்வது சமாதி. எனவே என் அன்புக்குரியவர்களே, சமாதி வேறு, ஜீவ சமாதி வேறு. இன்னைக்கு சாமியார்களெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு அங்க போய் சாமி கும்பிடுறீங்க. ஹைவேஸ்ல ஒரு சாமியாருக்கு எங்க பார்த்தாலும் கோவில், சாய்பாபான்னு வியாழக்கிழமை தோறும் தன் உடலை விட்டவர். ஆனால் அந்த உடல் இயங்கல. அந்த உடல் இயங்கிறது ராகவேந்திரா போன்ற சுவாமிகள், ரமண மகரிஷி போன்ற சுவாமிகள். ரமண மகரிஷி சொன்னார், சேஷாத்திரி சுவாமிகள் சொன்னார், இந்த பார் போறார் பார் ரமணன் அப்படின்னு அந்த ஆவியினுடைய ஒளி பிம்பத்தை காமித்தார்கள். அப்படிப்பட்ட மகான்கள் நிறைந்த அந்த சமாதி தாயா ஜீவ சமாதி. இன்றைக்கும் ரமணர் ஆசிரமத்தில் அந்த ஜீவன் ஒளி
வீசிக்கொண்டிருக்கிறது. இதை தெரியாம சமாதியெல்லாம் போய் வணங்கிட்டு இருக்கையிலே வடலூர் ராமலிங்க சுவாமிகள் ஒளியோடு கலந்தார். அந்த இடத்துல போய் வணங்குறாங்க. ஆனா அது ஜீவன் அங்கு ஒடுக்கமாயிட்டார், சமாதியாகல. ரமணர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒடுக்கமாயிட்டார். அவருக்கு உயிர் பிரியல. இந்த உடலுக்காக சட்டையை கழட்டி இருக்காங்க, அவ்வளவுதான். எனவே ஞானிகளை வணங்குங்கள், ஜீவ முத்தர்களை வணங்குங்கள், ஜீவ சமாதியை வணங்குங்கள், சமாதியை போய் வணங்கிட்டு இருக்காதீர்கள் என்று கூறி இந்த நல்ல ஒரு கருத்தை உங்கள் செவியில் ஏற்றுக்கொள்ளும்படி நவமணி டிவி வாசகர்களை வேண்டி வணங்கி அன்னை வராகியும் உச்சிஷ்ட கணபதியும் தொழுது உங்களிடமிருந்து இக்கருத்தில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.